ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனோ டிஎன்பிசி சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ் இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. சரி, இப்போ நம்ம குரூப் 4ல் தமிழ் படிக்கணும், தமிழில் 100 மார்க்கு 100 கொஷின் ஆன்சர் பண்ணணும், கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா நம்மளோட ஸ்கூல் புக்ஸ் தான் முக்கியம். 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்ஸை, தமிழ் புக்ஸை தரோவாக படித்தாலே போதும். மேக்ஸிமம் 95 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நாங்கள் தமிழ் அந்த லெசனில் உள்ளது எல்லாமே, செய்யுளோ எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்ஸாகவே கொடுத்துட்டு வரோம். ஷார்ட்ஸில் கொஸ்டின் ஆன்சராகவோ இல்லைன்னா ஒரு சென்டென்ஸாகவோ கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கு அப்படியே படிக்கிற மாதிரி அப்படி கொடுத்துட்டு வரோம். ஆனால் இலக்கணத்தையும் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இலக்கணம் ஃபுல்லாக உங்களுக்கு டீச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த இலக்கணத்தை ஒவ்வொரு சாப்டரில் உள்ளதை சொல்லித்தரலாம், ஒவ்வொரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு 6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள ஃபஸ்ட்டு யூனிட், அதாவது இயல் 1ல் உள்ள இலக்கணத்தை பற்றி இப்போ பார்க்குறோம். ஒவ்வொரு இயலுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கும், ஒரு உரைநடை இருக்கும், ஒரு செய்யுள் இருக்கும். நம்ம இப்போ இதில் கடைசி பார்ட் இலக்கணம் தான் இருக்கும். இதில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் புக்கில் இயல் 1ல் உள்ள இலக்கணத்தை பற்றி பார்க்க போகிறோம். இயல் 1ல் என்ன இலக்கணம் கொடுத்துருக்குன்னா, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஃபஸ்ட்டு தமிழ் எழுத்துக்கள் வகையும் தொகையும் கொடுத்துருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு பார்க்கலாம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. 1 எழுத்து இலக்கணம், 2 சொல் இலக்கணம், 3 பொருள் இலக்கணம், 4 யாப்பு இலக்கணம், 5 அணி இலக்கணம். ஸோ இந்த 5மே தமிழ் மொழியின் இலக்கண வகைகள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் எழுத்து இலக்கணம் பற்றி தான் பார்க்க போகிறோம். எழுத்து இலக்கணம் பற்றி பார்க்கும்போது, எழுத்து அப்படின்னா என்ன? எழுத்துனா என்னென்னா, ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. எழுத்துனா நமக்கு தெரியும், நம்ம எழுதுகிற ஒவ்வொரு லெட்டரும் தமிழ் எழுதுகிற ஒவ்வொரு லெட்டரும் எழுத்து. ஸோ இந்த எழுத்து எத்தனை வகையாக பிரிக்கப்படுது அப்படின்னு பாருங்கள். எழுத்து ஃபஸ்ட்டு உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய், ஆயுதம், இந்த மாதிரி பிரிக்கப்படுது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு உயிர் எழுத்தை பற்றி பார்ப்போம். உயிர் எழுத்து அப்படின்னா என்னது? உயிர் எழுத்துக்கள். உயிருக்கு முதன்மையானது காற்று. இதில் உயிர் எழுத்துக்கள் இந்த காற்று இயல்பாக வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ண எந்த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி லைனில் அவங்க ஒரு கொஷினை ஃப்ரேம் பண்ணலாம். உயிருக்கு முதன்மையானது காற்று, இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அப்போ இந்த மாதிரி இயல்பாக காற்று வெளிப்படும் போது என்ன எழுத்து பிறக்கின்றன கேட்டால் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்ல தெரியும் உங்களுக்கு. அடுத்து இந்த உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்கள், அதாவது ஆ முதல் அவ் வரை 12 எழுத்துக்கள். இதெல்லாம் கொஷினில் கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. ஆ முதல் அவ் வரை ஆ இ அது உயிரெழுத்துக்கள். இந்த உயிரெழுத்துக்களில் எது குற்றி இளையரம், அதாவது எது குறுகி ஒலிக்கும், எது நீண்டு ஒலிக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் இதை ஒலித்து பார்த்தா அ இ உ ஏ ஓ அவ்வளோ என்னது? ஆகிய 5ம் குறுகி ஒலிக்கின்றன. அடுத்து ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆகிய 7ம் நீண்டு ஒலிக்கின்றன. ஸோ அப்போ இதுக்குள்ள மாத்திர அளவு பாருங்கள். அதாவது குறுகி ஒலிக்கிறதெல்லாம் குறில் எழுத்துக்கள், நீண்டு ஒலிக்கிறதா நெடில் எழுத்துக்கள். அடுத்து இதில் குறில் எழுத்துக்கள் மாத்திரை அளவு 1, நெடில் எழுத்துக்கள் மாத்திரை அளவு 5. அப்போ இதில் இது அ இ உ ஏ ஓ இது எவ்வளோ குறில் எழுத்துக்கள். இந்த குறில் எழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு 1. அடுத்து ஆ இ உ ஏ ஐ ஓ அவ்வளோத்துக்கும் மாத்திரை அளவு என்னது? 2. ஏன்னா அதுவெல்லாம் நெடில் எழுத்துக்கள். ஸோ அடுத்து இப்போ உயிரெழுத்துக்கள் பற்றி பார்த்தாச்சு. அடுத்து மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள்லாம் என்னது? புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் மெய் எழுத்துக்கள். அதாவது இக்கு, இங்கு, இச்சி, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர், இல், யூ, இல், இல், இர், இன். இந்த இவ்வளோ எழுத்துக்களும் என்னது? மெய் எழுத்துக்கள். அதாவது புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்துக்களில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த மெய் எழுத்துக்கள் 3 வகையாக பிரிக்கப்படுது. 1 வல்லினம், 2 மெல்லினம், அடுத்து என்னது? இடையினம். இந்த 3 வகையாக பிரிக்குது. இதில் வல்லினம் எது இருந்தால் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு இதுவெல்லாம் வல்லினம். நல்லா இந்த வல்லினத்துக்கு யானை படம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சின்ன பிள்ளைங்கள்ட்டாக்குன்னா நீங்களும் அதை பார்த்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. வல்லினம் இந்த 6 எழுத்தும் வல்லினம். அடுத்து மெல்லினம். மெல்லினத்துக்கு முயல் படம் போட்டிருக்காங்க. சரி, அதில் இங்கு, இன்னு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இவ்வளோ மெல்லினம். அடுத்து இடையினம். இடையினத்துக்கு என்னது? மான் படம் போட்டிருக்காங்க. இந்த இடையினம் ஈ, இர், இல், யூ, இல், இல் இவ்வளோ இந்த 6 எழுத்துக்களும் இடையினம். ஸோ இப்போ இதில் மெய் எழுத்துக்களில் வல்லினம் எது, மெல்லினம் எது, இடையினம் எது அப்படின்னு நீங்கள் படிச்சுக்கணும். இதில் மெய் எழுத்துக்களோட கால அளவு அரை மாத்திரை. புள்ளி வச்ச எழுத்துனாலே கால அளவு
அரை மாத்திரை. குறிலுக்கு வந்து 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை அளவு, மாத்திரையோட அளவு வந்து அரை. சரியா? அடுத்து இப்போ இந்த இந்த உயிர், அதாவது இந்த மெய் எழுத்துக்களை வந்து நம்ம இப்போ உச்சரித்து பார்க்கணும். இக்கு, இச்சி, இட்டு, இத்து, இப்பு, இரு அவ்வளோ வந்து வன்மையாக ஒலிக்குது. அடுத்து இங்கு, இன்னு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு இது வந்து எனது மென்மையாக ஒலிக்குது. அடுத்தால ஈ, இர், இல், யூ, இல், இல் அது வந்து வன்மை இல்லாமல் மென்மை இல்லாமல் ரெண்டுக்கு இடைப்பட்டு ஒலிக்கிறதுனால இது வந்து இடையினம். சரி, அடுத்து வந்து அடுத்த எழுத்து வந்து உயிர்மெய். உயிர்மெய் வந்து என்னதுன்னா, உயிர் எழுத்து 18உடன் மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிர் எழுத்துக்கள் 12 சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். அப்போ மொத்தம் உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை? 216. உயிர்மெய் எழுத்துக்கள் 216 உங்களுக்கு தெரியும், ஆனால் படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த உயிர் எழுத்தோ மெய் எழுத்தோ சேர்ந்து உருவாக கிடைக்கிறது வந்து 216 எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். சரியா? இதில் வந்து இது வந்து உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். இதுலேயும் குறில் நெடில் உண்டு, 2 வகைப்படும். சரியா? அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துன்னா என்னது? நமக்கு ஆயுத எழுத்து அக்குங்கிறது ஆயுத எழுத்து ஒன்று தான். சரியா? இதில் வந்து ஆயுத எழுத்து அக்குங்கிறது மட்டும் தான் ஆயுத எழுத்தாக குறிப்பிடப்படுது. இந்த ஆயுத எழுத்து காலத்தை குறிக்கிற அளவு மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை. அவ்வளோதான். இப்போ இந்த எழுத்தில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்தில் வந்து ஃபஸ்ட்லேருந்து ரிவைஸ் பண்ணிடுவோம். எழுத்தில் வந்து உயிர் எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு இருக்குது. அது உயிர் எழுத்துக்கள் 12. உயிர் எழுத்துக்கள் 12ல் வந்து நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா அதோட மாத்திரை அளவு வந்து குரில் எழுத்துக்கள்னா 1 மாத்திரை அளவு, நெடில் எழுத்துன்னா 2 மாத்திரை அளவு. அடுத்தல மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களில் வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு 3 வகை இருக்குது. ஆனால் மெய் எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் அரை மாத்திரை அளவு தான். அடுத்து உயிர்மெய். உயிர்மெயில் உயிர்மெய் குறில் இருக்கும், உயிர்மெய் நெடில் இருக்கும். அதுக்கு குறிலுக்குன்னா 1 மாத்திரை, நெடிலுக்குன்னா 2 மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு அடுத்து அரை மாத்திரை. அப்போது இதில் வந்து நீங்கள் என்ன பார்த்துக்கணுன்னா, குறில்னா 1 மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை. ஆயுத எழுத்துக்கும் புள்ளி வச்சாத மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை. இப்போ இதை வச்சு நீங்கள் வந்து அந்த மாத்திரை கணக்குகளெல்லாம் படிச்சுக்கலாம். சரியா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. 2வது இதே மாதிரி இலக்கணம் வந்து எல்லாத்தையும் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதை வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்ச அளவு இதுலேருந்தே நோட்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்கூல் புக்கை வச்சு தான் நம்ம வந்து 100 கொஷினுக்கு 99%, 98 கொஷின் வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். நான் வந்து டிஎன்பிசி எழுதும்போது 100 கொஷினில் 97 கொஷின் ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருந்தேன். எனக்கு தமிழ் வந்து 97 கொஷின் ஆன்சர் சரியாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு எனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறலாம் நானே தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கிறோம். இதை நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். இப்படிலாம் படிச்சிங்கன்னா நீங்கள் 100 out of 100 அழகாக எடுக்கலாம். இப்போ இந்த ஸ்கூல் புக்ஸில் உள்ளதெல்லாம் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அடுத்து வீடியோ போடுவோம். அதையும் நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. இப்போது இந்த டிஎன்பிசியை பொறுத்த வரையில் ஃபஸ்ட்டு தமிழுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 200 கொஷினில் 100 கொஷின் வந்து தமிழ் தான். இந்த 100 கொஷினை நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து வந்து 25 கொஸ்டின் மேக்ஸ், மீதி 75 கொஸ்டின் தான் சயின்ஸோ, சோஷியலோ, ஜிகேவோ, கரண்ட் அஃபேர்ஸோ. அதனால் ஃபஸ்ட்டு தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. தமிழை வந்து நல்லா தரவாக படிச்சிட்டிங்கனாலே உங்களால் டிஎன்பிசியில் ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ இப்போ உள்ள கரண்ட்டில் உள்ள நியூ சிலபஸில் உள்ள நம்ம தமிழ்நாடு பாடநூல் தான் இப்போ நமக்கு இந்த கொஷினில் எல்லாம் வரும். ஆனால் அந்த புக்கு உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த புக்கே இல்லாமல் படிக்கிறதுக்கு தான் நம்ம ரெனோ டிஎன்பிசி சேனல். நம்ம ரெனோ டிஎன்பிசி சேனலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கே தேவையில்லை. அந்த புக்கில் இருக்க ஈச் அண்ட் எவரி லைனை உங்களுக்கு நாங்கள் ஷார்ட்ஸில் கொடுத்துருப்போம். அதை ஷார்ட்ஸ் எடுத்து படிங்க. டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் ஒவ்வொரு ஷார்ட்ஸையும் அப்படியே பார்த்துட்டே ஜஸ்ட் 1 நேரம் ரீட் பண்ணுங்கள் போதும். பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ஏறிடும். அப்புறம் வந்து இந்த மாதிரி இலக்கணத்தையும் நாங்கள் இந்த மாதிரி வீடியோ போடுறோம். இதையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இலக்கணமும் கண்டிப்பாக இலக்கணத்துலேயும் ஒரு 15 கொஷின் கண்டிப்பாக 15-20 கொஷின் கண்டிப்பாக இருக்கும். அதனால் இலக்கணமும் நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ 6th இலக்கணம் எதுக்கு சொல்லித்தரோன்னா பேசிக்லேருந்தே சொல்லி தந்தால் தான் உங்களுக்கு வந்து 9th 10th வர இலக்கணம்லாம் புரியும். அதனால தான் நீங்களும் இதேமாதிரி லைனாகவே பேசிக்கலாகவே படிச்சுக்கோங்க. மற்றபடி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. நம்மளோட கோச்சிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ கோச்சிங் தான். நான் வந்து டிஎன்பிசியில் எப்படி பாஸ் பண்ணி ஒரு வேலையிலேருந்து நான் 10 இயர்ஸ் ஆகுது, நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன். இந்த வேலையில் நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கும்போது இதை வந்து நான் எப்படி படித்தேன், இந்த வேலைக்கு வர்றதுக்கு எப்படி படித்தேன், இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்ம ரெனோ டிஎன்பிசி சேனலை பொறுத்தவரையில் ஃப்ரீ கோச்சிங்
ஃப்ரீ கைடன்ஸ் தான். இது வந்து நம்மள மாதிரி 4 பேர் படித்து எக்ஸாம் எழுதிட்டு வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். எனக்கு ஆஃபீஸ் போயிட்டு வந்து டைம் எல்லாம் இல்லை. இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது நைட்டு 11 மணி இந்த மாதிரி தான் ரெடி பண்ணி போடுறோம். எதுக்கு அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் இந்த வீடியோலாம் நாங்கள் ரெடி பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, அந்த சேனல் ரன் பண்ணி எதுக்குன்னா, மேக்ஸிமம் வில்லேஜில் வந்து உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அவேர்னஸே இல்லை. அவங்களுக்கெல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு எய்மே. நிறைய பேர் வந்து குரூப் 4 எக்ஸாம்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். அவங்களும் படித்து பாஸ் பண்ணணும். மேக்ஸிமம் சிட்டி சைடில் உள்ள பிள்ளைங்கள்லாம் ஏதாவது சென்டர் போய் படித்து இது பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த வீடியோவுமே நாங்கள் எதுக்கு டிஎன்பிஎஸ்சி 2 டிஎன்பிஎஸ்சின்னு போட்டிருக்கோன்னா, நான் ஓரளவு டைம் இருக்கவங்க போய் கோச்சிங் கிளாஸ் போய் படிப்பாங்க. நிறைய பேர் காலேஜில் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்களா இருப்பாங்க. இல்லைனா 12th முடிச்சுட்டு வீட்டில் இருக்க பிள்ளைங்களா இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருப்பாங்க. அப்புறம் வந்து வேலைக்கு போயிட்டு வர நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து போய் படிக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தால் போதும். நம்ம சேனலை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா A to Z தரோவாக படிச்சிடலாம். குரூப் 4 பொறுத்தவரையில், குரூப் 2 பொறுத்தவரையில் நீங்கள் கவலையப்படாமல் அந்த போர்ஷனை அப்படியே கொடுத்துருவோம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது இதே மாதிரி நாங்கள் ஆக்சுவலாக மேக்ஸ் வீடியோவும் போட்டுட்ருக்கோம். அதையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. செஞ்சு பாருங்கள். இந்த இலக்கணமும் வீடியோ போடுறோம், ஷார்ட்ஸ் போடுறோம். எல்லாம் படிச்சுட்டே வாங்க. உங்களுக்கு இதில் இன்னும் எதாவது எக்ஸ்ட்ரா டவுட் இருந்தாலும், ஏதாவது இன்னும் இது வேணும், ஏதாவது போர்ஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.